நான் சொல்கிறேன், இங்கே வந்துட்டீங்க, இன்னையிலிருந்து உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே மாறப்போகிறது. கிறிஸ்தவ அல்லாதவங்க இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து வந்திருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை இன்னையிலிருந்து மாறப்போகிறது. அல்லேலூயா. இப்போ ஏசப்பாட்ட உங்களுக்கு என்ன பேசி அனுப்பி வைக்க இந்த நற்செய்தி பெருவிழா, 2வது நாள் நற்செய்தி பெருவிழாவில் இவங்களுக்கு கூட ஏசப்பா என்ன பேச நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் 3 ஜோசியம் சொல்ல சொல்லியிருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்கள், 3 ஜோசியமாக உனக்கு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இந்த ஜோசியக்காரன் வருவான், இப்படி ஒரு புக்கு மாதிரி ஒன்று வச்சுருப்பான், ஏடு மாதிரி வச்சுருப்பான், அதில் கயர் இப்படி சுற்றி வச்சுருப்பான். அப்படி ஜோசியம் சொல்ல உடனே டக்குன்னு அவன் சாமி கும்பிட்டு ஒரு அவன் கயிறு சரடு எடுத்து சரக்குன்னு ஒரு பக்கத்துக்குள்ளே விடுவான். அப்படி திறப்பான் பாருங்க, இங்கிட்டு ஒரு படம் இருக்கும், இங்கிட்டு ஒரு படம் இருக்கும். அதை பார்த்து அவன் ஜோசியம் சொல்லிடுவான். அல்லேலூயா. ஏசப்பாட்ட கேட்டேன், அதெல்லாம் அவன் சொல்லுவான், பிரச்சனைகளை சொல்லுவான், அற்புதம் செய்ய முடியாது. கைதட்டுங்களேன். ஏன்னா ஏசப்பாட்ட உங்கள்கிட்ட கேட்டால் 3 ஜோசியம் சொல்லிட்டார், 3 தீர்க்க தரிசனம், 3 கதை சொல்ல போகிறேன். பக்கத்தை சொல்லு, 3 கதையாம். எல்லாம் இப்படி வைங்க, 3 கதையாம். அல்லேலூயா. நான் எப்பயுமே நல்ல சந்தோஷமாக இருக்கணுங்க. குருசாலு புலம்பி தொலையாத, பிரச்சனைகள் இருக்கா அதை பார்த்து அழுதுகிட்டு இருந்தேன்னா பிரச்சனை கூட தான் செய்யும். பக்கத்தை சொல்லி, அழுது தொலையாத, பிரச்சனை கூட தான் செய்யும். உன் பிரச்சனையும் அழுகும்போது எங்கே அழணும்? ஏசப்பாட்ட வந்து அழுது தொலை. ஏசப்பாட்ட அழுத அப்பா சொல்லுவார், உன் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வச்சிருக்கிறார், ஒரு பாட்டிலில் சேர்த்து 1 2 3. எனக்கு நான் சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிற அநேகர் அழுமூஞ்சிகளை பார்க்குறேன். அழுகாத, ஏசப்பாட்ட அழு, ஏசப்பாட்ட கண்ணீர் விடு. ஏசப்பா சொல்றாரு, உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் கண்ணீரை துருத்தியில சேர்த்து வைத்திருக்கிறாய். இன்றைக்கு உன்னுடைய கண்ணீருக்கு நான் பதில் தர போகிறேன், அற்புதம் செய்ய போகிறேன். உன் கண்கள் பார்க்க நீ எதற்காக அழுதாயோ அந்த அற்புதத்தை நான் செய்வேன். அல்லேலூயா. அதனால நீ வாட்டுக்கு பிசாசோட வேலை என்ன தெரியுமா? வண்ட போச்சு இனி அவ்வளவுதான், உனக்கு குழந்தை பிறக்காது, உன் பிள்ளை உருப்பிடாது, உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்காது, திருமணம் நடக்காது. ஐயோ, உன் பிள்ளை எவனையாவது கூட்டு ஓடி போகிறான், லவ் பண்ணுறான், செல்ஃபோனில் பேசிகிட்டே இருக்காளே, எவன்கிட்ட பேசுகிறானோ பயந்து, ஐயோ உனக்கு அவ்வளவுதான், இல்லைன்னு உன்னை பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். அவன் உண்மையை தான் சொல்லுவான். பக்கத்து சொல், பிசாசு உண்மையை தான் சொல்லுவான். அவன் சொல்கிறது உண்மையாக இருந்தாலும் நீ சைத்தானை பார்த்து சொல்லணும், சைத்தானை 99 இல்லை, என்கிட்ட வருமானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பணம் இல்லைன்னு இத்தனை இல்லதை உள்ளதுன்னு இல்லைன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்ட. என்கிட்ட இருக்கிறது உனக்கு சொல்ல மறந்துட்டியாடா முட்டா கழுத பைசாசே, சைத்தானே, முட்டா பிசாசே. என்கிட்ட என்ன தெரியுமா இருக்கு? எல்லாம் எப்படி எங்கூட இயேசு இருக்கார்ல, சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் சொல்லுங்க, 100 ஒரு 10 எங்கூட இயேசு இருக்கு. இனி சொல்லு, ஏசப்பா எங்கூட இருக்காருன்னு இன்னையிலேருந்து சொல்லி பாரு. கிறிஸ்மஸ்க்குள்ள உபவாசம் இருந்து 50 நாள் சொல்லி பாரு. உன் கண்ணீரையும் துடைப்பார். ஓம் மூலியமா உன் வீட்டை சுற்றில இருக்கிற எல்லாருடைய கண்ணீரை துடைக்க போகிறா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த உன் கண்ணீரை துடைப்பார், ஓம் மூலியமா எல்லாரையும் கண்ணீரை மாற்றுவார். இதில் தான் 3 கதை. முதல் கதையை என்னவா இருக்கும்? என்ன கதையோட எதையாவது சொல்லுப்பா. ஆமாம், சொல்ல வர பாருங்க, உருப்பிடாதவளுடைய கதை. சொல்லுங்க. நீ உருப்பிட்டீங்களா? பக்கத்தில் நீ உருப்பிட்டியான்னு கேளுங்க. இந்த வருஷத்துக்கு முந்தின யூத் கேம்பில் தலைப்பு என்ன தெரியுமா? நீ உருப்படணும், உருவாகணும், உப்பா மாறணும். பக்கத்தில் சொல்லு, நீ உருப்படணும், உருவாகணும், உப்பா மாறணும். இப்போ 3 படியில் நீங்கள் எந்த படியில் இருக்க? உப்பா இருக்க என்ன? இப்போ நான் கேட்குறேன் பாருங்க, இந்த 10 மாதத்தில் மூலியமா ஒருத்தர் ஏசப்பாவை பற்றி கேள்விப்பட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் சொல்லி ஒருத்தர் ரட்சிப்பட்டு ஞானசம் எடுத்து எங்கள் சர்ச்சில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நீ உப்பா மாறிட்டேன்னு, ஒருத்தருக்கு உப்பா மாறிட்டேன்னு அர்த்தம். எங்கே பொய் சொல்லாமல் கை தூக்கு. என் மூலியமா ஒருத்தர் அடிச்சு பூரா உருப்படாத கேஸ் தானே, அப்போ உப்பா மாறல. ஆண்டவர் உன்னை போய் நம்புறாரு பாருங்க.
உன்னைய பார்த்து என்ன சொல்றாரு, நீ உலகத்துக்கு உப்பா. உன் மூஞ்சியை பார், பக்கத்து மூஞ்சியை பார், பக்கத்து மூஞ்சியை பாரு. இந்த இந்த மூஞ்சியை பார்த்து சொல்ற நீ உலகத்துக்கு உப்புங்கிறாரு. இது ஒன்னத்துக்கு ஆகல. உலகத்துக்கு வெளிச்சமா, இது பார்த்தா சைத்தான் மாதிரி இருள கிடக்குது போறான். இது அழுமூஞ்சியா இருக்குது. உன்னை நம்புறாரு, உலகத்துக்கு உப்புங்கிறாரு. அப்ப என்ன செய்யல, நீ உப்பா மாறல. அப்ப என்ன செய்யணும், உருவாகிக்கிட்டு இருப்பியோ. முதல் படி என்ன, உருப்படணும். உருப்படுறதுனா என்ன, ஏசப்பாட்ட வந்தா ரட்சிக்கப்படுறது தான் உருப்படுற. நீ ரட்சிக்கப்பட்டியா? ரட்சிப்புனா என்ன, வெக்கம், மானம், ஜூடு, ஜொரணம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, வெக்கம். அப்பனா தான் நீ ரட்சிக்கப்பட்டேன்னு அர்த்தம். நான் சொல்றேன், உருப்படாதவர்களுடைய கதையை உங்களுக்கு ஏசப்பா சொல்ல சொல்லி இருக்கிறார். யாரா இருக்கலாம் பைபிள்ல? யோவான் 4 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். யோவான் 4 அதிகாரம் முதல் கதை, உருப்படாதவங்க கதை, ஒன்று கொடுத்துருக்கிற கதை 4 அதிகாரத்தில் இருக்குது. இந்த கதைக்கு நான் பேர் மேலே எழுதி வச்சிருக்கிறேன். இந்த கதைக்கு என்ன தெரியுமா பேரு? குடம் சொன்ன கதை. சொல்லுங்க, இந்த குடத்தை யார் தூக்கிட்டு வர்றா? அந்த உருப்படாத அம்மா தான். அந்த அம்மா பேர் என்ன? பேரே இல்லை. அந்த அம்மா பேரே இல்லையில, அதான் உருப்படாத அம்மா. அந்த அம்மா குடத்தை கொண்டு வருவாங்க. அந்த குடத்தை கொண்டு வந்து கிணத்துக்கு தண்ணி எடுக்கணும். யாருக்கு தண்ணி எடுக்கிறீங்க? ஒருத்தர் விளங்காத புருஷன் வீட்டில் இருக்கான், குடிகாரப்ப. இவனும் உருப்படலை. ஏற்கனவே நிறைய புருஷங்க இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு. அவங்களும் உருப்படாமல் போயிட்டீங்க. இவனும் உருப்படாதவனுக்கு சோறாக்கு, குழம்பு வைக்க. அவங்களுக்கு போய் குடத்தை எடுத்து வச்சுட்டு இங்கே வர்றாங்க. இந்த குடத்துக்கு தான் தெரியுது. இந்த முழு கதை யாருக்கு தெரியும்? அங்கே இருக்கிற கிணறு. பைபிளில் ஆண்டவர் கொடுக்கிறாரு, கல்லுகள் என்னும் பேசும் என்றார். கைதட்டுங்களேன். இந்த கல்லுகள் என்னை கூப்பிடும். ஆண்டவர் கழுதையை பேச வைக்கிறார். கிணறும் பேசும். கிணறுக்கு பாதி கதை தான் தெரியும், வீட்டு கதை தெரியாது. இந்த குடத்துக்கு தான் முழு கதை தெரியும். அந்த குடம் தான் சொல்லுது, இங்கே இருக்கிற ஒரு விளங்காத அம்மா ஒரு நாள் தண்ணி எடுக்க வந்தாங்களா? வந்தாங்க. தண்ணி எடுக்க குடத்தை வந்துக்கிட்டு இருக்கும்போது ஏசப்போ அங்கே இருந்தார். ஏசப்போ அங்கே வந்து இந்த உருப்படாத அம்மாட்ட போய் கைகூப்பி நிற்கிறார். என்ன சொல்கிறாரு? தாகமாக இருக்கிறேன். எனக்கு என்னால் நம்பவே முடியலைங்க. வானத்திற்கு பூமிக்கும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உருப்படாத, வாழ்க்கை சரியில்லாத ஒரு அம்மாவிடத்தில் போய் கைகூப்பி நிற்கிறார். நான் சொல்கிறேங்க, இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ நல்லாதவர்களாக இருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் உன் அருகிலே கைகூப்பி தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரை எப்படி தாகத்தை தீர்க்க முடியும்? உன் வாழ்க்கையை ஏசப்பாட்ட கொடுத்தேன்னா அவர் தாகம் தீரும். கைதட்டுங்களேன். அல்லேலூயா. இந்த குடம் சொல்லுது, ஏசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைச்சு ஏசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன்னு கை கூப்புறாரு, நிற்கிறாரு. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? தண்ணி கொடுத்தாங்களா? என்ன சொல்கிறாங்க பாருங்க. இந்த குடம் சொல்கிற கதையில் அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்கிறாங்க? 9ஆம் வசனத்தில், யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்களானபடியால். அப்படின்னா என்ன? ஜாதி பிரச்சனை. ஐயோ, நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி? ஏசப்பா கைகூப்பி சபையில் நிற்கிறாரு. விளங்காத உருப்படாத ஓன்ட்ட நிற்கிறாரு, ஏன்ட்ட நிற்கிறாரு, வாலிபர்கள்ட்ட கைகூப்பி நிற்கிறாரு. கதை சொல்லுது, நீ யூதனா இருக்கேன்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? நீ யூதனா இருக்க சமாரியா ஸ்திரியா என்னிடத்தில் தாகத்தா என்று எப்படி கேட்கலாம்? இன்னும் சாக்கு போகல என்ன சொல்லி வர்றாங்க? அடுத்து பாருங்க, 11ஆம் வசனம். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, முண்டு கொள்ள உம்மிடத்தில் சாக்கு போக்குள் 2, உங்கள்கிட்ட என்ன இல்லை? பாத்திரம் இல்லை. சாக்கு போக்கு 3. அடுத்து என்ன சொல்றாங்க? கிணறு ஆழமாக இருக்கிறது. இத்தனை சாக்கு போக்கு. இந்த குடம் சொல்லுது, அந்த அம்மா பேர் சாக்கு போக்கு அம்மா. ஆண்டவர் பாருங்க, அந்த குடம் சொன்ன கதையில் ஏசப்பா, உன் புருஷன் எங்கே? அவ சொல்கிற புருஷனே. அப்போ தான் தெரியுது, நீ சொன்னது சரிதான்,
நீ சொன்னது சரிதான். இப்பொழுது இருக்கிறவனும் புருஷன் ஒரு சின்ன தீர்க்கதாசை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற நீங்கள் எல்லோருக்கும் ஏசப்பா சொல்றது, சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கை அந்தரங்கத்தை அறிந்த ஆண்டவர் இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்கள் எல்லாருடைய அந்தரங்கத்தையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நிறைய பேர் இயேசுவிடத்தில் வருவதற்கு ஏன் தெரியுமா தயங்குகிறார்கள்? இவ்வளோ பெரிய பாவியா இருக்கிறேன், இவ்வளவு அக்குறம் பண்ணுறேன், இவ்வளவு உபச்சாரம் இருக்கிறது, நான் செய்கிற பாவை எனக்கு மனைவிக்கு தெரியாது. நிறைய பேர் அழுகிறாங்க. ஒரு ஊரில் என்ன நிறைய எதிர்ப்பு வந்துருச்சு கிறிஸ்தவ கூட்டத்தில். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களை குறித்து ஏசப்பா சொன்னது போல ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னேன். நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, உன் சரீரத்தில் வியாதி உண்டு, அந்த வியாதி எய்ட்ஸ் வியாதி என்று இயேசு சொல்லுகிறார். இந்த வியாதியை நினைத்து நினைத்து அழுது கொண்டே இந்த வார்த்தைகளை கேட்கிறாயா? இந்த கணேசன் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து உன் வியாதியை சுகப்படுத்த முடியும். இயேசுவிடத்தில் நீ வந்தால் போதும், எப்பேற்பட்ட வியாதியும் ஆண்டவர் சுகப்படுத்துவான். நான் சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்கள்கிட்ட இந்த உருப்படாத சகோதரி மூலியமா ஏசப்பா சொல்கிற வார்த்தை என்ன செய்தி என்ன தெரியுமா? இந்த உருப்படாத சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் ஒப்பு கொடுப்பாய், நான் யார் என்று தெரிவீரானால் நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். கைதட்டுங்களேன், கைதட்டுங்களேன். இன்றைக்கு இயேசு தெய்வம் என்று அறிந்து உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களானால் உன் வாழ்க்கையின் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். இந்த குடம் சொல்லுது, ஐயோ ஏசப்பா வாழ்க்கையை குறித்து சொன்ன உடனே என்னை தூக்கிட்டு வந்து அந்த அம்மா என்னை இடுப்பில் வச்சு குடத்தை கொண்டு வந்து, அம்மா என்னை மறந்துட்டாங்க, ஓடிட்டாங்க, கிராமத்துக்குள்ளே ஓடினாங்க. ஒருவர் என் வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றையும் சொன்னார், அவர் தீர்க்கதரிசி தானா என்று வந்து பாருங்கள். 4 வார்த்தை பிரசங்கம் பண்ணான். அவள் சொன்னதை கேட்டு எல்லோரும் இயேசுவிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களோடு கூட பேசுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ சொன்னது மாத்திரமல்ல, சொன்னதினால் மாத்திரமல்ல, நாங்களே இயேசுவை நேரடியாக பார்த்து இவர் நல்லவர், இவர் சர்வ வல்லமை தீர்க்கதரிசி என்பதை அறிந்து நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சாட்சி சொன்னார்கள். அன்பு கிறிஸ்தவ அல்லாத நண்பர்களை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற இந்த குடம் சொல்லுகிற இந்த சமாரிய ஸ்திரீ, உருப்படாத ஸ்திரீ, விளங்காத ஸ்திரீ, வாழ்க்கை சரியில்லாத ஸ்திரீ, இந்த கதை சொல்லுகிற பாடம் என்ன? நீயும் சரியில்லாத சகோதரி இருக்கிறாயா? இன்றைக்கு உன்னை தேடி தாகத்தோடு வந்திருக்கிற இயேசுவினிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயானால் சமாரிய ஸ்திரீயை மாற்றின ஆண்டவர் உன்னை மாற்றுவார். உன் மூலியமாக ஒரு கூட்ட ஜனங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா. இப்போ பக்கத்தில் சொல்லுங்க, 2வது கதையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 21 அதிகாரம் எல்லாம் திருப்பிங்க. இப்போ 2வது காரபாரம் நான் சொல்கிறேன். முதல்ல இங்கே வந்திருக்கிற கூட்டத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள், நான் எங்கே பிரதர் உருப்பிடுறேன், என் வாழ்க்கையை நீங்கள் தெரியாது பிரதர், நீங்கள் வாட்டு கிறிஸ்மஸ்க்கு நீ ஊழியம் செய்யடா, நீ ஜோமன்றா, நீ ஐயோ என் பாவத்தை ஏசப்பா பார்த்தாரு, எனக்கு அற்புதம் செய்ய மாட்டான்னு சொல்கிறேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, என் ஆண்டவர் பாவிகளுக்காகவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார். பாவி யாரோ அவங்களுக்காக தான் ஏசுனார். இன்னைக்கு கிறிஸ்தவங்க செய்யாத ஊழியத்தை யாரை கொண்டு செய்கிறார்? கணேசனை கொண்டு செய்கிறான். யார் தெரியுமா? என்னுடைய குவாலிஃபை என்ன தெரியுமா? நான் உருப்படாதவன், நான் விளங்காத கணேசன், நான் பாவியாக கணேசன். இந்த பாவியாக கணேசன் இடத்துல இயேசு தாகத்தோடு என் அருகில் வந்தார், நின்றார், என் வாழ்க்கையை குறித்து பேசினார், என் அந்தரங்கத்தில் இருக்கிற வியாதியை குறித்து பேசினார். இந்த ஆண்டவரத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தினாள், என்னை சுகமாக்கினார், என்னை கொண்டு அநேகரை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். 2வது கதை ஆதியாகமம் 21. ஆதியாகமம் 21 அதிகாரம் 21 அதிகாரம். இதில் என்ன தெரியுமா? 15 வசனத்தில் போட்டிருக்கு, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே போட்டு. பாட்டில் சொன்ன கதை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முதல்ல என்ன கதை கேட்டோம்? ஒரு குடம். அந்த இடத்துல அந்த இதில் இந்த குடத்துக்கு தான் அந்த முழு கதை தெரியுது. குடம் தான் அங்கேயே கிடக்குது. இங்கே என்னது? ஒரு பாட்டில் வீட்டில் சும்மா கிடக்குது. ஆபிரகாம் பார்க்குறார். திடீர்னு ஆபிரகாம் சாராள் அந்த பண்ணையாரையா பார்க்குறார்.
இவங்க தான் கூட்டி குடும்பம் நடத்தி இந்த இவளோடு ஆகாரோடு சேர்ந்து கொள்ளுன்னு சொல்கிறாங்க. சேர்ந்து குழந்தையெல்லாம் பெற்றுது. இவங்களுக்கு குழந்தை இல்லாதப்போ இந்த குழந்தைய நல்லா நேசிக்கிறாங்க, அன்பு செலுத்துகிறாங்க. இவங்களுக்கே ஒரு ஈசாக்கு வந்த உடனே பெரியம்மா அம்மா பெரியம்மா சொல்லுங்க, திடீர்னு சொல்கிறாங்க, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், இவளை தொடர்த்திடும். கொஞ்ச நாள் உன் கூட இருக்கிற மனுஷர்கள் அன்பு செலுத்துவார்கள், ஒரு நாள் நீ நம்புகிற மனிதர்கள், நீ நம்புகிற உறவுகள் உன்னை கைவிடும். இந்த பாட்டில் சொன்ன கதை அதுதான். திடீர்னு பாட்டில் எடுக்கிறாங்க, அதில் தண்ணீரை நிரப்புறாங்க. அவங்க கொஞ்சம் உணவுப் பொருள்லாம் சேர்த்து வச்சு இந்த அம்மா கையில் கொடுத்து கூட இருந்த அன்பு செலுத்தின ஆபிரகாம் அவங்க ஆகார கைவிட்டுறாங்க. இந்த அம்மா பாட்டில் சொல்லுது, இந்த அம்மா அழுதுகிட்டே வந்தாங்க, பிள்ளையை சுமந்து கொண்டே வந்தாங்க. என்கிட்ட இருந்த தண்ணியும் குறைஞ்சி போச்சு, உணவுப் பொருள் மனுஷர்கள் கொடுக்குற எல்லாமே குறைச்சி தான் கொடுப்பாங்க. என் அப்பா ஏசப்பா கொடுத்தாருன்னா நிறைவானதை கொடுப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, மனிதர்களை நம்பி நம்பி, மனிதர்களுடைய ப்ரொவிஷனை நம்பி, மனிதர்கள் கொடுக்கிற பணத்தை நம்பி, அவர்கள் வேலை கொடுப்பார்கள் என்று நம்பி, மனிதர்கள் நம்பி நம்பி நீ அழுதையோடு கூட குறைச்சலோடு கூட வனாந்திரத்தில் ஆகாரை போன்று அழுது கொண்டு இருக்கிறாயா, இன்றைக்கு நற்செய்தி உனக்குத்தான், உனக்குத்தான். அல்லேலூயா. இப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாம் பிள்ளை அழுகுது, பசியில் அழுகுது, தண்ணீருக்காக அழுகுது. இவர் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, பிள்ளை சாகிறத என் கண்ணால் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பாட்டில் தூரம் போட்டுறாங்க, அந்த இடத்துல போட்டுறாங்க. பிள்ளையை அம்பு ஈகிற தூரமாக போட்டுறாங்க. பிள்ளை அழுகுது, அம்மா அழுகிறாங்க. எப்படி பாருங்க, இந்த அம்மா, இந்த பையன் நினச்சிருப்பான், எனக்கு 2 அம்மா இருந்தாங்க, ஒட்டி ஒட்டிய மேலே அன்பு செலுத்தினாங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஆபிரகாம்னு எனக்கு ஒரு அப்பா இருந்தார், ஒட்டி ஓட்டு அன்பு செலுத்தினாங்க. என் வீட்டில் நான் ஒரு நாளும் கீழே விட்டதில்லை. ஏன்னா அவன் செல்வந்தர், 100க்கு அதிபதி, ஐஸ்வர்யவான். அவ்வளோ வேலைக்காரர்கள் ஆபிரகாம் இருக்கிறார்கள், அவ்வளோ வேலைக்காரர்களும் அன்பு செலுத்தி இருப்பார்கள். ஐயோ, என்ன நடந்தது என்று தெரியவில்லையே, ஏன் என்னை எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் என்று தெரியவில்லையே, திடீரென்று என்னை சுமந்து கொண்டு அந்த தாயாரும் கைவிட்டு விட்டார்கள். இந்த சிறுபிள்ளை சொல்லுகிறது, இந்த பாட்டில் சொல்லும்படி, ஐயோ, தூக்கி சுமந்து வந்த அந்த குழந்தை அழுதது, வனாந்திரத்தில் அழுதது. என்னை சுமந்து கொண்டு வந்த ஆகார் அம்மா அழுதார்கள். என் ஆண்டவர் பிள்ளையின் அழுகிற சத்தத்தை கேட்டார், ஆகாருடைய அழுகிற சத்தத்தை கேட்டார். ஆகாரோடு பேசினார், அழுகிற பிள்ளையோடு பேசினார். ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகிற உம்முடைய பிள்ளைக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன், பிள்ளையை அழைத்து கொண்டு அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற அன்பு சகோதரர்களே, இந்த பாட்டில் சொன்ன கதையின்படி ஆகார் போல உன் பிள்ளைக்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய், உன் குடும்பத்திற்காக அழுது கொண்டிருக்கிறாய். யாரோ ஒரு மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்டு அழுது கொண்டே இந்த வார்த்தைகளை கேட்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நம்பின மனிதர்கள் உன்னை கைவிட்டு விடலாம், கண்ணீரோடு இந்த செய்தி கேட்டு அழுது கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன் அழுகையின் சத்தத்தை கேட்கிறார், அழுகையை மாற்றப் போகிறார், உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றப் போகிறார், உனக்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க போகிறார். எந்த பிள்ளைக்காக நீ அழுகிறாயோ அந்த பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக்க போகிறேன், பெரிய ஜாதியாக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். பிள்ளைக்காக நீ அழுகிறாய், அந்த அழுகளின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அவன் பிள்ளையை தொட போகிறார், அவனை பெரிய ஜாதியாக்க போகிறார். அல்லேலூயா. இங்கு ஆண்டவர் சொல்ற கதையில் அழுகிற ஆகாருக்கு பேசுக ஆறுதல் மட்டும் பேச மாட்டாரு. இங்க நீங்க ஆதிகாகமம் 21 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஆறுதல் மட்டும் பேச போறார். 17-18 வசனத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை,
அன்பு சகோதரனே சகோதரியே, நீ எந்த காரியத்தில் அழுது கொண்டு, எந்த இடத்துல அவமானப்பட்டு, எந்த இடத்துல மனிதர்களால் கைவிடப்பட்டு பயத்தோடு இருக்கிறாயோ, அழுது கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாதே. பிள்ளை அழுகிற இடத்துல தேவன் சத்தத்தை கேட்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதேன்னு சொல்லி நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இப்படி ஆறுதல் மட்டும் சொல்கிற ஆண்டவர் இல்லை. நீங்கள் அடுத்த வசனம், முக்கியமான வசனம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடிக்க கொடுத்தாள். அந்த குடம், அந்த 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 பாட்டில் சொல்லுகிறது, எந்த இடத்துல அழுது கொண்டு இருந்தாங்களோ ஆகார், அந்த இடத்துல ஆகாருடைய கண்ணை திறந்தாராம். கண்ணை திறந்தா பாட்டில் தண்ணி கிடையாது, ஒரு துறவு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ கொஞ்சம் பிரச்சனைக்காக தானே அழுதுகிட்டு இருக்கிற. ஏசப்பா சொல்றாரு, உன் கொஞ்சத்தை நிறைவாக மாற்ற போகிறார். பாட்டில் தண்ணி இல்லையே நீ அழுத, இப்போ ஆண்டவர் ஒரு துறவை உண்டாக்குகிறார். வேத வல்லுநர் சொல்கிறார்கள், ஆண்டவர் ஆகாருக்காக திறந்த அந்த துறவிலிருந்து இன்னும் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்றைக்கு ஆகாருக்காக கண்ணீரை துடைக்கப்படும்படி ஆண்டவர் கொடுத்த அந்த துறவின் மூலியமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு போஷிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் போஷிக்கப்படுகிறார்கள். மூன்றாவது கதையை நம்ம பார்த்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஏசப்பா 2 கதையை சொல்லிட்டார்ல, இந்த 2 கதையின்படி கதையில் செய்த அதே அற்புதத்தை, அதே மாற்றத்தை உனக்கு செய்ய போகிறார். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஏசப்பா சொல்லிட்டார், மூணாவது அவங்களுக்கு சொல்லு. எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம், 25வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. அன்று ஏசப்பா உங்களுக்கு என்ன தெரியுமா மூணாவது சொல்ல சொன்னார்? மரம் சொன்ன கதை. சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னார்? குடம் சொன்ன கதை. அடுத்து என்ன? பாட்டில் சொன்ன கதை. மூணாவது கதை என்ன? டேவிட் கணேசன் என்ன பேசுனா, அவன் வாய் பேசியிருப்பானே, இப்படி எல்லாம் ஊர்க்காரங்க சொல்லுவாங்க. நீ சொல்லு, 3 கதையை சொன்னார், 3 தீர்க்க தரிசனத்தை சொன்னார்னு சொல்லணும். கை தட்டுங்களேன். இந்த மரம் சொல்லுது, நான் ஒரு இடத்துல வனாந்தரத்தில் இருந்தேன். கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த மரம். ஒன்றை போல பக்கத்து சொல்லு, ஒன்றை போல என் பிரச்சனை சரியாகுமா இல்லையா? வியாதி சுகமாகுமா இல்லையா? என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா இல்லையா? பல கேள்விகள் இந்த மரம் கேள்வி கேட்டுச்சான். என்ன கேள்வி தெரியுமா? அந்த மரம் சொல்கிற கதை நான் கேள்வி கேட்டேன். நான் பிறந்ததுலேருந்து கேள்வி கேட்டேன். ஏசப்பா, என்னை ஊருக்குள்ளே படைச்சிருந்தீங்கன்னா கனி கொடுத்துருப்பேன், நிழல் கொடுத்துருப்பேன், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருப்பேன். என்னை போய் எங்கே படைச்சிட்டீங்க? வனாந்தரத்தில் இந்த மரம் இருக்கிற இடத்துல ஒத்த ஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு ஏசப்பா சொன்னார், இங்கே இருக்கிற நிறைய பேர் நான் பிரயோஜனமற்றவன், உதவாக்கரை என்று சொல்லுகிறீர்கள், மற்றவர்களால் சொல்லி உன்னை தள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை பொருட்டுன்னு யாரும் மதிக்கலை. உன் வாழ்க்கை வீணாகிறதே, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று நீயாக கேள்வி கேட்கிறாய். மரம் கேள்வி கேட்டதா? என்னை ஏன் உயிர் கொடுத்தீங்க? நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொன்னார்னா பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதான். உனக்கு புரியாது, உனக்கு ஒன்றும் புரியாது. யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். நீங்கள் தானங்க ஆண்டவரை தரிசனம் கொடுத்தீங்க, ஆனால் குழி வெட்டுறாங்க, கூட பிறந்தவங்க குழி வெட்டுறாங்க, என்னை நிர்வாணப்படுத்துகிறாங்க, என்னை வித்துட்டாங்க, என்னை பொய்யா குற்றம் சாட்டுறாங்க, என்னை சிறையில் தள்ளிட்டாங்க. 17 வருஷம் என் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் யோசேப்புடைய வாழ்க்கையில. ஆனால் மௌனமாக இல்லை. என் ஆண்டவர் யோசேப்பு உயர்த்தும்படி பெரிய திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ உபத்திரவங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகளை குறித்து கேள்வி கேட்கிற ஒரு மரமாக இருக்கிறாயா? என் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து முறுமுறுப்போடு இருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு சொல்ற தீர்க்கதரிசன வார்த்தை என்ன தெரியுமா? என் மகளே, மகனே, நான் மௌனமாக இல்லை. உன்னை உயர்த்தும்படி, யோசிப்பின் தலை உயர்த்தும்படி நான் ஒரு பெரிய திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இதோ வருகிற நாட்களில் உன் கண்கள் காண, உன் கண்கள் ஆச்சரியப்படும்படி யோசேப்பு உயர்த்துறது போல உன் தலையை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, யார் உன்னை வேதனையாக படுத்தினார்களோ, யார் உனக்கு விரோதமாக பொய்க்குற்றம் சாட்டினார்களோ, அவர்கள் கண்கள் முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மரம் கேள்வி கேட்டதா? மரத்துக்கு புரியல. திடீரென்று ஒரு நாள் பாட்டு பாடுற சத்தம் கேட்குது. என்னடா, ஒரு பயம் பார்க்க மாட்டோம், லட்சக்கணக்கான ஜனங்கள் பாட்டு பாடுறாங்க. திடீர்னு தோத்துரும் அல்லேலூயான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, அழுது பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பாட்டு பாடினவங்க எல்லாம் முறுமுறுத்துக்கிட்டு இருக்காங்க. மாறா கசந்து போச்சான். லட்சக்கணக்கான ஜனங்கள் தாகத்திற்காக ஏங்குகிறார்கள். இத்தனை வருடங்களா? ஒரு வேத வல்லுநர் சொல்லுகிறார், 40 வருடங்கள் ஆச்சு அந்த மரம் உண்டாக்கப்பட்டு. அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த செய்தி கேட்கிற நீ, உனக்கு எத்தனை வயசு? இத்தனை வருடங்களாக உன் வாழ்க்கையினுடைய பலன் உனக்கு தெரியல, பதில் தெரியல, உதவாக்கரை என்று நீ முறுமுறுக்கிறாய். அப்படித்தானே? மரம் அப்படித்தான் இருந்துச்சான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தனை வருடங்கள் ஏன் 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 என்று சொல்லி கேள்வி கேட்டு கொண்டிருக்கிற மரமே, இன்றைக்கு உன் கேள்விக்கு உனக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன். உன் ஒரு மரத்தை பயன்படுத்தி, ஒருவரை பயன்படுத்தி உன்னை சுற்றிலும் இருக்கிற தாகத்தோடு இருக்கிற ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி மரத்தை பயன்படுத்துகிறான். முடிக்க போகிறோம். நான் சொல்றேங்க, நானும் ஒரு மரம் தாங்க. ஆண்டவரிடத்துல ரொம்ப அழுதுருக்கிறேங்க. ஏசப்பா, ஏன் என்னை போய் ஒரு கிராமத்தில் பிறக்க வச்சிங்க? என்னை உங்கள் ஊரில் பிறக்க வச்சிருக்கலாம், திருநெல்வேலியில், நாசரேத்தில், தூத்துக்குடியில் பிறக்க வச்சிருக்கலான்னு கேள்வி கேட்டேங்க. மரம் போல எனக்கு நல்ல அப்பாவை கொடுத்துருக்கலாம் இல்லைங்க, நல்ல அப்பாவை கொடுத்துருக்கலாம். எனக்கு கற்பையான ஒரு அப்பா, எனக்கு அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாதுங்க, ஆனால் அன்புள்ளவருங்க, என்னை நேசிக்கிறவர். ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு அப்பாவை கொடுத்தீங்க கேள்வி கேட்டேன். நல்ல ஒரு அம்மாவை கொடுத்துருக்க கூடாது? இந்த அம்மாவை கொடுத்துருக்கலாம். எனக்கு உலகத்தை கழிக்கிறீங்கம்மா, என்னை தத்தெடுத்துக்கோமா, உன் பிள்ளைகளுக்கு சொத்தை எழுதி வச்சிருக்கு, எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம், ஜோமனுங்கன்னு இந்த அம்மாட்ட வந்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் கேள்வி கேட்டேன், எனக்கு ஒரு நல்ல ஜெபிக்கிற அம்மாவை கொடுக்கக்கூடாதா? ஜெபிக்கிற அண்ணன் தம்பியை கொடுக்கக்கூடாதா? ஜெபிக்கிற எல்லாம் கேள்வி கேட்டேன். ஏன் ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டது எப்போ தெரியுமாங்க? என் ஹார்ட்டில் ஓட்ட விழுந்து டாக்டர் 6 மாதத்துல செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டார். கடவுள் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டேன். கடவுளை தேடினேன், நான் ஏறி இறங்காத இடமே இல்லை. 3 மாதம் இருக்கும், ஒரு மாற்றம் இல்லை. நடந்தாலே எழுப்பு வந்துடும், செத்து போயிடுவோருங்கிற நிலைமை இல்லை. இப்படி ஒரு சர்ச்சுக்கு வந்தேன். கிறிஸ்தவங்க சாமி கும்பிட்டு பார்ப்போம் எத்தனை அப்படின்னு சொல்லி கும்பிட்டு பார்த்தேன். இயேசுவே, எனக்கு உயிர் தாரும், நான் உயிர் வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அழுதேன். 1 நிமிஷம் ஜெபம் பண்ணி இருப்பாங்க சர்ச்சில் ஒரு ஓரமாக உட்காந்து. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த 1 நிமிடம் ஜெபித்து என்னுடைய ஜெபத்தை கேட்டு யாரோ ஒருவர் என்னை தொடுகிறதை என்னால் உணர முடிந்தது. ஐயா, ஒரு வல்லமை என்னை தொடுகிறதை உணர முடிந்தது. 5 வாரம் சர்ச்சுக்கு போயிருப்பேன். 5 நிமிஷம் இந்த ஏசப்பாட்ட பேசினேன். இந்த செய்தி கேட்கிற நண்பர்களை, நீ யாராக இருந்தாலும் சரி, யாருனாலும் சரிங்க, ஒரு 5 நிமிஷம் உங்கள் ஏசப்பாட்ட, நான் சொல்கிற ஏசப்பாட்ட சொல்லி பாருங்க. ஏசப்பா, என் கடன் பிரச்சனையை மாற்றுங்க, ஏசப்பா என் பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க சொல்லி பாரு. ஆகாருடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உன் அருகிலே இருக்கிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார். விளங்காத உருப்படாத சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை அந்த வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு என் ஆண்டவரால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு கேள்வி கேட்ட மரத்தை பயன்படுத்தி லட்சக்கணக்கான ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தது போல கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற உன்னை பயன்படுத்தி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். நான் கேள்வி கேட்டேங்க. ஏசப்பாட்ட போய் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பேன். என் வாழ்க்கை மாறிச்சுங்க. டாக்டர் சொன்னார், வியாதி இருந்ததுக்கான
சின்ன அறிகுறி கூட இல்லைன்னு சொல்லிவிட்டார். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு 30 வருஷமா ஏசப்பாவை இந்த கணேசன் பிரசங்கிக்கிறான். இந்த ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தார் ஐயா, என் கண்ணீரை துடைத்தார் ஐயா. அவர் கொடுத்த உயிருங்க. நீ வரல, உன் மூத்த பிள்ளை முதற்கனி கர்த்தருடையது, உன் மூத்த பிள்ளை ஊழியத்துக்கு அனுப்பி வச்சிருக்கணும். நீ வரல, உன் பிள்ளையை ஊழியத்துக்கு அனுப்பி விடல, நீ என்ன செஞ்சிருக்கணும்? உன் மூலியமாக, உன் குடும்பத்தின் மூலியமாக என்னை போன்று அநேக மிஸ்டரிகளை அனுப்புவதற்கு உன்னால் காணிக்கை நீ கொடுத்துருக்கணும். நீ நன்றியுள்ள கிறிஸ்தவர்களா? நான் சொன்ன கதையில் சமாரிய ஸ்திரீ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வாழ்க்கை சரியில்லை, பச்சாரு ஸ்திரீ, ஆனா அப்பா வந்து தாகத்தோடு நிற்கிறாரு. அந்த ஸ்திரீயை சந்திக்கிற ஆண்டவர் என்னை சந்திக்கும்படி வந்தார். நான் அவரை மறுதலித்து விட்டேன். நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக சிகரெட் சாராயம் கொடுக்க ஆரம்பித்து விட்டேன். அந்த இயேசு ஒரு நாள் என் கிராமத்தில் ஒரு பாலடைந்த கட்டடத்தில் தூங்குற வழக்கம். தூங்கி எந்திரித்து வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருந்த போது என் முன்பாக ஒருவரை பார்த்தேன். அவர் இயேசு என்று எனக்கு தெரியாது. சமாரிய ஸ்திரீக்கு இயேசுன்னு தெரியல. என் முன்னுக்கு ஒருவர் நிற்கிறார். அவர் யார் என்று தெரியாது. அவர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறார். தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். என்ன தெரியுமா சொல்லி அழுகிறார்? நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை என்று சொல்லி அழுகிறார். நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்க. என்னால் எல்லாமல் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்கள் என் ஜனங்கள். ஒரு அம்மா அழுகிற சத்தத்தை கேட்டு கதவை தட்டும் போது நான் அழுதுகிட்டு இருக்கேன்னு தெரியும். பார்த்தா அந்த மனுஷரை காணலை. அந்த அம்மா கேட்குறாங்க, ஏண்டா நீ அழுகிற? தெரில பைத்தியன்னு சொல்லிடுவாங்க. என் மனதில் கேள்வி, யார் அவர் என்ற கேள்வி. பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். சும்மா ஒரு வேலையாக பிரயாணம் செய்யணும்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டில் விருதுநகரில் கூட்டமாக ஜனங்கள் இருப்பாங்களே, அந்த கூட்டத்தில் இருந்த உடனே நான் ஒரு நாள் பார்த்த அந்த அழுகிற மனிதருடைய சத்தம் என் காதுகளில் கேட்கிறது. நான் நினச்சேன், இந்த அழுகிற மனுஷர் இந்த கூட்டத்துக்குள்ளே தான் இருக்கார் போல். நான் தேடினேங்க, அவரை பார்க்கல. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். பஸ்ஸில் அழுகிற சத்தம் கேட்கிறது. ஐயோ, நான் உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு அழுகிற ஆண்டவர், அழுகிற மனிதர் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாருன்னு சொல்லி பைத்தியம் போல தேடினேன். அவரை பார்க்கவே முடியலங்க, பார்க்கவே முடியல. எங்கே பார்த்தாலும் அழுகிற சத்தம். கல்யாண வீட்டுக்கு போக முடியாதுங்க, அழுவார். கர்மாதி வீட்டுக்கு போக முடியாது, அங்கே அழுகிற சத்தம் கேட்கும். யாரோ ஒருவர் அழுகிறார், யார் என்று தெரியவில்லை என்று கேள்வியோடு இருந்தபோது சிவகாசியில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணேன். அங்கே கல்லாப்பட்டியில் ஒருவர் பைபிள் வாசிக்கிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், பைபிள்லாம் வாசிக்கிறீங்களே, இப்படி ஒரு மனுஷர் அழுதுகிட்டே இருக்கார், அவர் யாருன்னு தெரியலேன்னு கேட்டேன். அவர் சொன்னார், பைபிளை எடுத்து எனக்கு வாசிக்க காண்பித்தார். நான் சொன்னேன், இது போல தான் அந்த ஆள் அழுறாருன்னு சொன்னேன். அவர் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லாருக்காக ஒருவர் அழுகிறார் என்றால் அவர் ஒரு மனிதர் இல்லை, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்போ நான் இயேசுவை பார்த்தேன்னா, இயேசுவா என்கிட்ட வந்து அழுகிறாரு. என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் என்னிடத்துல தாகத்தோடு கண்ணீரோடு அழுகிறாரே. நான் முடிவு செஞ்சேங்க, என் கண்ணீரை அவர் துடைச்சார்ல, அவர் கண்ணீரை நான் துடைக்கணும்னு சொல்லி நான் கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேங்க. சரியில்லாத ஒரு சமாரிய ஸ்திரியை மூலியமாக அவளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், அவள் மூலியமாக மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். ஒரு மரம், கேள்வி கேட்ட மரத்தை வைத்து லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டு போஷிக்கிற ஒரு பாட்டில் முள் கதையை சொல்லுகிற கதையின் மொழி ஆகாருடைய கண்ணீரை துடைக்கிறார். இன்றைக்கு இந்த ஆகாரை போல இருக்கிறவன் நான் தான், கேள்வி கேட்ட மரமாக இருக்கிறவன் நான் தான், சரியில்லாத வாழ்க்கை வாழுகிற சமாரிய ஸ்திரீ போல வாழ்கிற. ஆனால் இந்த 3 கதையிலே உள்ளபடி இந்த சரியில்லாத, கேள்வி கேட்கிற, அழுது கொண்டு இருக்கிற என்னை தேடி இயேசு வந்தார் ஐயா. அந்த இயேசு வந்தார், என் வாழ்க்கை அர்ப்பணித்தேன், என் கண்ணீரை துடைத்து என் மூலியமாக அநேக லட்சங்களை கண்ணீரை துடைக்கிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் தான் உன்னை தேடி வந்திருக்கிறார். எல்லா
எல்லா மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று ஆகாரை போன்று நீ அழுது கொண்டிருக்கிறாயா? உன் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறாயா? உன் குடும்பத்திற்காக அழுது கொண்டே இங்கு வந்திருக்கிறாயா? நான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை துடைக்கும்படி நான் உன்னை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறேன். உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். கைகளை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த இடத்துல நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்தில் உன் கண்ணீரை கண்டேன், அந்த இடத்துல உன் கண்களுக்கான ஒரு வழியை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த பிள்ளைகளுக்காக நீ அழுகிறாயோ அந்த பிள்ளையை பெரிய ஜாதி ஆக்குவேன். உன் கண்கள் ஆச்சரியப்படும்படி, உறவுக்காரர்கள் ஆச்சரியப்படும்படி பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். எல்லா ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே மகனை கேள்வி கேட்கிறாயோ? ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த அவமானம், ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதித்தார்? ஆண்டவர் சொல்லுகிறார், கேள்வி கேட்ட மரத்தை பயன்படுத்தி லட்சக்கணக்கான ஜனங்கள் தாகத்தை தீர்த்தது போல என் மகளே மகனே, கேள்வி கேட்கிற உன்னை கொண்டுதான் இந்த உலகத்தை அசைக்க போகிறேன், இந்த தேசத்தை அசைக்க போகிறேன். 50,000 கிராமங்களிலே நற்செய்தி அறிவிக்க போகிறேன். உன் மூலியமாக ஒரு ஆத்துமாவை சந்திக்க போகிறேன். நீங்கள் ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைக்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்களை தேடி வந்திருக்கிற உங்கள் கண்கள் திறக்கப்படுமானால் உன் மீது அன்பு செலுத்துகிற இயேசு, உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு உன் அருகிலே காயத்தோடு கூட கைகூப்பி நின்று கொண்டிருப்பார். மகளே மகனே, ஏன் நீ உன் வாழ்க்கை சரின்னு அழுகிற? உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்பு கூட அழுது கொண்டே இருப்பார். உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் சமாரிய ஸ்திரீயிடத்தில் பேசின அது ஆண்டவரை உன் கண்கள் தரிசிக்கும். ஒரு மரத்தை பயன்படுத்தி அந்த ஆண்டவரை உன் கண்கள் பார்க்கும். ஆகாரோடு கூட பேசின அந்த சத்தத்தை நீ கேட்பாய். ஏசப்பா ஏசப்பா யாரை அனுப்புவேன் என்று ஏசாயாவிடத்தில் அழுகிறார். ஏசாயா சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னை அனுப்பும், நான் இருக்கிறேன். இந்த கணேசனிடத்திலே, கற்பையா சரஸ்வதி மகன் கணேசனிடத்திலே இயேசு அழுகிறார். இயேசு என்னை தேடி வருகிறார், தேடி வருகிறார். நான் ஏசப்பா பார்த்து சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். ஏசப்பா இனி உங்களை அழ வைக்க மாட்டேன், இனி அர்த்தமுள்ள கிறிஸ்தவனாக இருப்பேன், செயல்படுகிற கிறிஸ்தவனாக இருப்பேன். என் வாழ்க்கையை நம்முடைய கைகள் ஒப்பு கொடுக்குறேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னேன். அந்த இயேசு உன்னருகிலே இயேசு அழுது கொண்டிருக்கிறார். உன்னை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். யாரெல்லாம் அவர் கைகளில் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? எல்லாம் உங்களுடைய வலது கை வானத்துக்கு நேராக தூக்கி, ஏசப்பா அழாதீங்க, ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன் சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அன்பு சகோதரி, நீ இன்றைக்கு இயேசுவனை சந்திக்க வந்திருக்கிறார். சமாரிய ஸ்திரீயை சந்திக்கிற ஆண்டவர் உன் அருகிலே உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். சமாரியஸுடைய வாழ்க்கை மாற்றினது போல உன் வாழ்க்கை மாற்றுவார். உன் வியாதியை சுகப்படுத்துவார். உன் கண்ணீரை துடைப்பார். உன் பிள்ளைகளுக்காக அழுகிறாயா? உன் பிள்ளைகளுக்கு அழுகிறாயா? உன் பிள்ளைகளை பெரிய ஜாதியாக்குவேன். உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு மரத்தை பயன்படுத்தி லட்சங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றினது போல உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் சொல்ல வேண்டியதுன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஜெபந்தான், ஏசப்பா இந்த நாளில் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, இந்த நாளில் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, எனக்கும் அற்புதத்தை செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா இந்த கிறிஸ்மஸில் உமக்காக நான் செயல்பட போகிறேன்னு சொல்லுங்க. உங்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறேன்னு சொல்லுங்க. இனிமே ஆலயத்திற்கு ஒழுங்கா நான் போக போகிறேன் எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். இப்போ அவர் கண்ணீரை துடைக்க ஒப்பு கொடுத்த உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதற்காக ஜெபிக்க போகிறேன். யாருக்கெல்லாம் அற்புதம் வேணும், யாருக்கெல்லாம் அற்புதம் வேணும், உங்கள் வலதுகையை தூக்கி காமிங்க. எனக்கு ஒரு அற்புதம் வேணும், ஆகாருக்கு செஞ்ச அற்புதம் எனக்கு அற்புதம் செய்யணும், என் பிள்ளைகளை தொடணும், சமாரிய ஸ்திரீ வாழ்க்கை மாற்றினது போல என் வாழ்க்கை மாறணும், ஒரு மரத்தை பயன்படுத்தும் போல என்னை பயன்படுத்தணும்னு சொல்கிறவங்க உங்கள் கரங்களை தூக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஏசப்பா கரங்களை தூக்கி ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வல்லமை இவளை தொடுவதாக, ஆகாரின் கண்ணீரை துடைத்தது போல இவருடைய கண்ணீரை துடைப்பீராக, இவருடைய பிள்ளைகளை பெரிய ஜாதியாக்குவீராக. மனிதர்களை இவளை கைவிட்டு இருக்கலாம்,
கைவிடாத இயேசுவிடை கரம் பிடிப்பீராக. இவர்கள் கண்ணீரை துடைப்பீராக. இந்த ராத்திரி வேளையில் இவர்கள் கண்ணீரை துடைக்கும்படி ஒரு வழி திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, கடன் பிரச்சனை அடைவதாக, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பதாக, குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, பாவ வாழ்க்கையில் கட்டப்பட்டு இருக்கிற குடி பழக்க வழக்கத்திலும் கட்டப்பட்டு இருக்கிற குடும்பத்தார்களை விடுதலையாக்குவீராக. இவர்களை கனம் பண்ணுங்க, இவருடைய கண்ணீரை துடைங்க. உங்க ஊழியக்காரனாய் நான் இவளை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதே இடத்திலே சாட்சியாக மாற்றுங்க. இந்த 50 நாட்கள் நற்செய்தி பெருவிழாவில் இவங்களை ஆசீர்வதிங்க, இவர்களை பயன்படுத்துங்க, இவருடைய கண்ணீரை தொடைங்க. இவர்களை கொண்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய கண்ணீரை தொடைங்க. ஒரு ஆத்மாவையாவது ரட்சிக்கப்பட்டு சபைக்கு அழைத்து செல்ல இவளை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.